ஹாய். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. நிறைய பேர் கால் பண்ணீங்க. பட் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு நான் அதுக்கு சாரி சொல்லிக்கிறேன். 2வது அவ்வளோ பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2வது பாப்பா வந்துட்டு இந்த கிஃப்ட்டு கொடுப்பாங்கன்னு நான் சுத்தமாகவே எதிர்பார்க்கல. ஏன்னா எங்கள் அப்பா ஃபோட்டோ என்கிட்ட சுத்தமாக இல்லை. நான் அப்பப்போ அதை நினச்சி அழுவேன். பட் என்கிட்ட இல்லை. ஸோ அப்பா நம்ம கூட தான் இருக்கார் அப்படிங்கிறத மட்டும் நான் மனசில் எப்போவுமே நினச்சிட்டு அதை விட்டுருவேன். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தந்தையர் தினம், அப்பா இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ போட்டு ஃபீல் பண்ணுவாங்க, அப்பா நம்ம கூட இல்லை அப்படின்னு நினச்சி. ஆனால் எங்கள் அப்பா இறந்து இந்த டிசம்பர் 22 வந்தால் கரெக்டாக 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் நான் 1 வருஷம் கூட மிஸ் யூ அப்பா, அப்பா இல்லை அப்படின்னு நான் நினச்சது கூட கிடையாது. ஏன்னா என் கூட தான் எங்கள் அப்பா இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு நான் போட்டதே கிடையாது. ஆனால் பாப்பாவுக்கு எப்படி இந்த ஃபோட்டோ கிடச்சதுன்னு கூட தெரில. நான் இப்போ வரைக்கும் இன்னும் கேட்கவும் இல்லை. அவங்க கிஃப்ட்டு கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ தான், இல்லை நம்மளும் பாப்பாவும் சேர்ந்த ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அதை ஓப்பன் பண்ணினேன். ஆனால் எங்கள் அப்பா ஃபோட்டோ காட்டும்போது எனக்கு அப்பாவை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் இருந்தது. இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது அப்படின்னு. அதை விட முக்கியமாக பாப்பா கீழே உள்ள லைனை படிக்க சொல்லிச்சு. யூஸ்வலாக எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்பா பிறந்த டேட்டு, அப்பா இறந்த டேட்டு போட்டிருப்பாங்க. பட் அப்படி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா என் கூட இருக்கார். அதை போடவே நான் எப்போவுமே அப்பா இறந்த அன்றைக்கி நான் யோசிக்கவே மாட்டேன். மைண்டை வேற எங்கேயாவது கொண்டு போவேன். அது கீழே படிங்க அப்படின்னு சொல்லிச்சு. அந்த கீழே எனக்கு அந்த லைன் தான் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி நானே படிக்கிறேன். என்றும் உன்னுடன் நான் இருப்பேன் என் அன்பு மகளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைனு. ஸோ இந்த ஒரு லைனை படித்ததுமே தெரியல. ஏன்னா நான் எப்பவும் அப்படி தான் நினைப்பேன், எங்கள் அப்பா என் கூட தான் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த லைனை படித்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல். நான் எப்போவுமே அப்பாவை நினச்சி அழுவேன். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. மாடிக்கு போவேன், எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்பெல்லாம் அவர்கிட்ட மட்டும்தான். ஏன்னா எனக்கு சொல்லி அப்படி யார்கிட்டையும் நான் சொல்லி அழ மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். மேலே போயிட்டு யூனிவர்ஸை ரொம்ப நம்புவேன். நீங்கள் தானே என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சிங்க, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் கொடுத்தீங்கன்னு மாடியில் நின்றுட்டு ஒரு 1/2 hour அழுதுட்டு சரி நம்ம அப்பா நம்ம கூட இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். பட் எங்கள் அப்பா ஃபோட்டோ இல்லைன்னு நான் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கிஃப்ட்டு கொடுக்குறப்போ நைட்டு ஃபுல்லாக வந்துட்டு என் அப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நிறைய பேர் மிஸ் யூ அப்பா அப்படின்னு சொல்லி போடுறப்ப நான் என்றைக்கும் போட்டதில்லை. ஆனால் நேற்று நான் யோசித்தேன், என் அப்பா இருந்தால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது, வரவிட மாட்டார். பட் என் கூட இருக்காருங்கிறத நான் இப்போவும் நம்புகிறேன். தேங்க்ஸ் திவ்யா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த கிஃப்ட்டுக்கு. என்னோட அப்பா.